நடக்குமா நடக்காதா, முடிப்போமா முடிக்க மாட்டோமா, என் பிள்ளையினுடைய வாழ்க்கை என்ன ஆகும், இந்த பிசினஸ் என்ன ஆகும், என் எதிர்காலம் என்ன ஆகும், உங்களுக்கு ஆயிரக்கணக்கான கேள்விக்குறி இருக்கலாம். பாஸ்டர், எடுத்ததுல இருந்து தடை, துவங்கினதுல இருந்து தடை ரொம்ப தடையா இருக்குது. நீங்க ஏன் பயப்படுறீங்க? தடை வரத்தான் செய்யும். இப்படிப்பட்ட தடைகளை பார்த்து சோர்ந்து போய் பயந்து உட்கார்ந்தீங்கன்னா உங்களுடைய தரிசனம் நிறைவேறாது. தடை வரட்டும், வந்ததை வந்தபடியே போகும். சோ எதுக்குமே பயப்பட வேண்டாம். எவ்வளவு பெரிய தடை வந்தாலும் பயப்பட வேண்டாம். ஒன்னே ஒண்ணு ஜெபிச்சா போதும், நீங்க ஆரம்பிச்சா போதும். தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். நெகேமியா 6ஆம் அதிகாரத்திலே 9வது வசனம். அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்து போகும் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே, நீர் என் கைகளை திடப்படுத்தி அருளும். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். நெகேமியா 6வது அதிகாரம் 9வது வசனம். அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்து போகும் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே, நீர் எங்கள் கைகளை திடப்படுத்தி அருளும். ஆமென். இந்த நெகேமியாவினுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு காரியமாய் நாம் ஒவ்வொரு நாட்களும் தியானித்து கொண்டு வருகிறோம். ஒரு பெரிய பொறுப்பு அவன் கையிலே கொடுக்கப்பட்டது. அந்த பொறுப்பை மிகவும் அழகாய் நேர்த்தியாய் ஆண்டவர் கொடுத்த ஞானத்தின்படி அவன் எல்லாத்தையும் செய்து முடித்தான். அலங்கத்தை, இடிந்து கிடக்கிற அலங்கத்தை பழுது பார்த்து கட்டி அதற்கு வாசல்களை எல்லாம் வைத்து அதை பிரதிஷ்டை பண்ணி அவனுடைய கையை ஆரம்பிச்சிருச்சு, அவனுடைய கை முடிச்சிருச்சு. அப்போ நம்முடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை முடிப்பதற்கு இந்த நெகேமியாவுடைய அபிஷேகம் நமக்கு தேவை. அதான் இந்த 21 நாளும் ஒரு வெற்றியுள்ள ஒரு தலைவன், ஒரு வெற்றியுள்ள தலைவி உருவாக்கப்படுவதற்கு சில காரியங்களை ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அப்போ இன்றைக்கும் நான் ஆண்டவருடைய சமூகத்திலே வார்த்தைக்காக ஜெபித்த போது ஆண்டவர் இந்த வசனத்தை தான் காண்பித்தார். அப்படின்னா இவன் என்ன சொல்றான்னா, நான் ஆரம்பித்த இந்த வேலை நடக்காதபடிக்கு, இந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கைகள் சலித்து போகும் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். அப்படின்னா சுற்றி இருக்கிற அவனுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆட்களுக்கு எப்படியாவது இந்த வேலையை தடுத்து நிறுத்திடணும், இந்த வேலை நடக்க கூடாது அப்படின்னு ஒரு கூட்டம் ஆவலாய் எதிர்பார்க்கிறார்கள். எப்படியாவது நடந்துரும்.